வச்சுக்கிட்டு நல்லா மாவு சாஃப்டாக இருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். பிரியாணி பொடியை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா பரட்டிக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிக்கலாம். நம்ம எக் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்